எனக்கு இறங்கும் என்று கண்ணீரோடு அவன் கதர்ந்த போது அந்த சத்தத்தை கேட்டு தேவன் அவனை விட்டு கடந்து போகவில்லை, நின்று அவனை அழைத்து வரும்படியாய் சொன்னார். அவன் வந்தபோது உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார். அவன் சொன்ன போது விசுவாசந்தபடி உனக்காக கிடவது என்று சொன்னார். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கவனே நாம் தேவன் என்னை விடுதலை ஆக்க, குமாரன் என்னை விடுதலை ஆக்க உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், போதுமானவர் என்று விசுவாசிப்போம். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய தாசன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில ஒரு நிமிடம் நினைவு கூறுவோம். சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த அந்த கூனி தேவ சமூகத்துல வந்து தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால விடுவிக்கப்பட்டதை நாம கேட்டோம். 38 வருஷமாய் பலகீனமாய் இருந்த அந்த பலகீனத்திலிருந்து தேவன் விடுதலை பண்ணினார் என்பதை நாம் பார்த்தோம். ஒருவேளை நம்ம பாடுகள், பிரச்சனைகள் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும், எத்தனை வருஷம் உள்ளதாக இருந்தாலும் குமாரன் நிச்சயமாகவே விடுதலையாக்க போதுமானவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை கேட்டோம். பார்வோனின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை. ஒருவேளை நம்ம பாரம்பரிய கட்டுகளா இருக்கலாம், அல்லது ஒருவேளை கடன் தொல்லையா இருக்கலாம், வியாதியினால உள்ள பலகீனமோ அல்லது மனபாரமோ சஞ்சலமோ, நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ நமது பெற்றோரை குறித்த மனபாரங்களோ, அது எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை தர கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கடைசியாக பார்த்தோம், நம்ம பாவத்திலிருந்து விடுதலை தந்து அப்படியே விட்டு விடாதபடி அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பரலோகத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த உண்மையை அறிந்து கொள்வோம். தொடர்ந்து நம்ம தேவ நாமத்துக்கு மகிமையாய் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க என்ற அந்த பர்த்டே மெயில் கதர்ந்தது போல நம்மளை ஒரு நிமிடம் அவரவருக்காக அவரவருடைய பாடுகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுவோம். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இந்த நேரத்தில் எங்களுக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, என்னை விடுவீங்க ஆண்டவரே. என் சரீரத்திலோட பலகீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தோட பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பாரம்பரியமா இருக்கக்கூடிய கட்டுகள் அறுந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை இந்த நாளில் கட்டளையிடுவீராகப்பா. என்னை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. மன பிரயாசங்கள்ல இருந்து விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. விலகினத்திலிருந்து விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வந்தவர்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தோடு சமானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியா அவரை நோக்கி பார்ப்போம். திகையாதே கலங்காதே மனமே, உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆதியில் உன்னையை ஜெபித்திடுவார், ஆதியில் உன்னையை ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நல்ல வழியிலே அப்படி சமுத்திரம் வருகிறோம். அன்றுவரை எங்கள் சபையாய் உங்களாய் தாமரை சமுத்திரம் நிறுத்தின பாராட்ட குறைக்காய் நன்றி. இந்த நாளானது நல்லது, அந்தவரை நேரமானது நல்லது என்று என் வாழ்வில் சொல்லும்படியாய் அந்தவரை எவ்வளவாய் நீ நேர்முகமாக என்னோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்களை விடுதலை பண்ண வல்லவர் நீர் ஒருவரே. உடைய நாமம் மாத்திரமே, உங்களை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே.
நான் சர்வத்தையும் உடைய சர்வ சிருஷ்டிகரே வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அவரை மட்டுமா எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா ரோகத்தையும் மாற்றுகிறவரும் சாபங்களை நீற்றுகிறவரும் அந்தவரை விடுதலை பண்ணுகிற கருத்தை நீராயிருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். பாத்திரம் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீங்க எங்களை பொறுப்படுங்க ஆச்சா. வந்த ஒவ்வொரு நிறைவாய் நீர் வழி நடத்த வேண்டும்படியாக வேண்டுகிறோம். நாங்கள் உலகத்திற்கு ஒளியாய் திகழ எங்களை வழி நடத்துகிறோம். சாட்சிகளாக எழுப்ப வேண்டும். உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு நல்ல நாமத்தினால எடுக்கிறோம். பரிசுத்த நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆராதனை தாரும். எங்கள் கர்நாடகர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை மன்னி எங்கள் சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை நடத்துகிறோம். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்னைக்கும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். உங்களோடு இருப்பாராக.